தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி ஜூன் மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. தூய் ஆவியானவருக்கு நம்மை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். தூய் ஆவியாரே, தேவரீர் எழுந்தருளி வாரும். பரலோகத்திலே நின்று உம்முடைய திவ்ய பிரகாசத்தின் கதிர்களை வரவிடும். தரித்திரர்களுடைய பிதாவே, கொடைகளை கொடுக்கிறவரே, இருதயங்களின் பிரகாசமே எழுந்தருளி வாரும். உத்தம ஆறுதலானவரே, ஆத்துமங்களுக்கு மதுரமான விருந்தாளியே, பேரின்ப ரசமுள்ள இளைப்பாற்றியே, பிரயாசத்தில் சுகமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் தேற்றரவே எழுந்தருளி வாரும். வெகு ஆனந்தத்தோடே கூடியிருக்கிற பிரகாசமே, உமது விசுவாசிகளுடைய இருதயங்களின் உற்பணங்களை நிரப்பும். உம்முடைய தெய்வீகமன்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. அசுத்தமாயிருக்கிறதை சுத்தம் பண்ணும், உலர்ந்ததை நனையும், நோவாயிருக்கிறதை குணமாக்கும், வணங்காததை வணங்கப் பண்ணும், குளிரோடு இருக்கிறதை குளிர்போக்கும், தவறினதை செவனே நடத்தும். உம்மை நம்பின உம்முடைய விசுவாசிகளுக்கு உம்முடைய திருக்குடைகள் ஏழையும் கொடுத்தருளும். புண்ணியத்தின் பேர்களையும் நல்ல மரணத்தையும் நித்திய மோட்சானந்த சந்தோஷத்தையும் எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. ஆமீன். மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 38 முதல் 39 முடிய உள்ள இறைவார்த்தைகள். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்து கொள்வர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: நாம் எல்லாவற்றிற்கும் மேலாக தந்தை, தாய், மகன் அல்லது மகளை விடவும் அதிகமாக கடவுளை நேசிக்க வேண்டும் என்பதுதான் கடவுளின் கட்டளை. கடவுள் மீதான அன்பையும் குடும்பத்தின் மீதான அன்பையும் வேறுபடுத்தி காட்டுவதன் மூலம் இயேசு குடும்ப பாசத்தை குறைத்து மதிப்பிடவில்லை. மாறாக மற்றவர்களை உண்மையாக நேசிப்பதற்கான ஒரே வழி முதலில் கடவுளை நேசிப்பதுதான் என்பதை அவர் தெளிவுபடுத்த விரும்புகிறார். புனித அக்வின் தோமையார் இவ்வாறு போதிக்கிறார்: அன்பின் காரணமாக கடவுள் எல்லாவற்றிற்கும் மேலாகவும் மற்ற எல்லாவற்றிற்கும் முன்பாகவும் நேசிக்கப்பட வேண்டும். ஏனெனில் அவர் மகிழ்ச்சியின் ஊற்றாக நேசிக்கப்படுகிறார். அதே சமயம் நாம் அயலார் அந்த மகிழ்ச்சியை நம்முடன் பகிர்ந்து கொள்பவராக நேசிக்கப்படுகிறார் என்பதை அவருடைய சும்மா தியாலஜிகா என்ற புத்தகத்தில் 26வது கேள்விக்கு பதிலாக இந்த விடையை கொடுக்கிறார். வேறு விதமாக இதனை புரிந்து கொள்ள முற்பட்டால், கடவுள் முதலில் நேசிக்கப்பட வேண்டும். ஏனெனில் அவரே பேரின்பத்தின் ஒரே உண்மையான மகிழ்ச்சியின் இறுதி காரணமும் ஊற்றும் ஆவார். நம் குடும்பத்தினரையும் அயலாரையும் நேசிக்க நாம் அழைக்கப்பட்டிருந்தாலும், கிறிஸ்தவ அன்பு என்பது அவர்களை கடவுளுடன் தொடர்புடையவர்களாக, தெய்வீக மகிழ்ச்சியை பெறும் சக பெறுநர்களாக நேசிக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறது. இந்த நற்செய்தி சவாலானதாக இருப்பதற்கான ஒரே காரணம் என்னவென்றால், நமது இயல்பான பாசங்கள் நல்லவையாக இருந்தாலும் அவை தெய்வீக அன்பினால் உருமாற்றப்பட வேண்டும். நமது பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் நேசிப்பது இயல்பானது. கடவுள் நம்மை இந்த பாசங்களுடனேயே நம்மை படைத்துள்ளார். விலங்குகள் கூட உள்ளுணர்வாக தங்கள் குட்டிகளை பராமரிக்கின்றன. ஆனால் இயேசுவோ வெறும் உணர்ச்சி பூர்வமான அல்லது கடமையை கடந்து தெய்வீக அன்பினால் பூரணமாக்கப்பட்ட ஒரு உயர்ந்த ஒன்றிற்கு நம்மை அழைக்கின்றார். அவருடைய போதனை இயல்பான அன்பை மறுப்பதில்லை. மாறாக அதனை தூய்மைப்படுத்தி உயர்த்தி மிக உயர்ந்த நன்மையாகிய கடவுளையே நோக்கி நம்மை வழிநடத்துகிறது. இயேசு தன்னை விட தந்தையோ தாயோ அல்லது மகனையோ மகளையோ அதிகமாக நேசிப்பதை பற்றி பேசும்போது நமது உணர்வுகளில் நாம் சில சமயங்களில் அனுபவிக்கும் உள் முரண்பாட்டையே குறிப்பிடுகிறார். இயல்பான பாசம் ஆன்மீக அன்பினால் உருமாற்றப்படாத போது நாம் மற்றவர்களுக்கு வழங்கும் அன்பு நன்மையை விட அதிக தீமையே விளைவிக்கும். ஒழுங்கற்ற பாசம் உன்னதமான நன்மையாகிய கடவுளை உணர்வுபூர்வமான பற்றுதல் மற்றும் மனித ஆறுதல் என்னும் சிறிய நன்மைகளால் மாற்றிவிடுகிறது. நமது அன்புக்குரியவர்கள் கடவுளின் சித்தத்திலிருந்து விலகிச் செல்லும் போது தவறான பாசத்தின் காரணமாக நாம் அவர்களின் தவறை உறுதிப்படுத்தி அதன் மூலம் உண்மையான பேரின்பம் இல்லாத ஒரு நிலையில் அவர்களை நிலைநிறுத்தும் போதுதான் உண்மையான ஆபத்து எழுவுகிறது.
உண்மையான அன்பின் அடித்தளம் இதுதான். நமக்கும் நம் அன்புக்குரியவர்களுக்கும் பரிபூரண மகிழ்ச்சியின் ஊற்று இறைவன் ஒருவரே. கடவுள் மீதான நமது நம்பிக்கை நாம் மற்றவர்களை நேசிக்கும் விதத்தை மாற்றியமைக்கிறது. நாம் இனி அவர்களின் உலகியல் சுகத்தையோ அல்லது உணர்வுபூர்வமான நல்வாழ்வையோ மட்டும் நாடுவதில்லை. மாறாக ஒவ்வொரு ஏக்கத்தையும் ஒருவரே நிறைவேற்றும் நித்திய நன்மையாகிய இறைவனிடமே அவர்களை வழிநடத்துகிறோம் என்ற எதிர்நோக்கோடு நமது அன்பை, தாய் பாசத்தை, உலகியல் ரீதியாக நாம் செய்கிற இந்த அன்பு பரிமாற்றத்தை தெய்வீக கண்கொண்டு பார்த்து தெய்வீக ஆற்றலால் நிரப்பப்படுகிற போது காயங்களை தவிர்த்து நாம் உண்மையான நிலையான அன்பிலே நம்மை இணைத்து கொள்ள இறையருள் வேண்டி இன்று இணைந்து மன்றாடுவோம். எங்களை அதிகமாய் அன்பு செய்கிற தெய்வீகத்தின் நன்மைத்தனத்தின் ஊற்றாகிய இறைவா, உம்மை நன்றியோடு நினைத்து ஆராதித்து துதித்து மகிழ்கிறோம். கிழக்கிலிருந்து மேற்கு எவ்வளவு தூரமோ அந்த அளவிற்கு உம்முடைய பேரன்பும் இரக்கமும் எங்களை சூழ்ந்து வழிநடத்துகிறது என்ற விவிலியத்தில் வாசிக்கிற வார்த்தைகள் இன்று உண்மையிலேயே அர்த்தம் மிகுந்ததாக இருக்கிறது. இத்தகைய பேரன்பை எங்களுக்கு காண்பித்து எங்களுடைய குடும்பத்தை வாழ வைத்து கொண்டிருக்கிற முது பேரன்புக்காக நன்றி கூறுகிறோம். உம்முடைய ஈடு இணையற்ற தெய்வீக பேரன்பே எங்களை இவ்வளவு சிறப்பாக இன்று வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்று நினைத்து உமக்கு நன்றி கூறுகிறோம். இன்றைய நாளினை உமது கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை உமது நீதியின் வழக்கரத்தினால் தொட்டு ஆசீர்வதித்து வழிநடத்தியருளும். உமது வல்லமையுள்ள பிரசன்னத்திற்குள்ளாக எங்களை மறைத்து கொள்ளும். வியாதிகள் எங்களை மேற்கொள்ளாதபடி, விபத்துக்கள் எங்களை நெருங்காதபடி, பிரச்சனைகள் எங்களை மூழ்கடிக்காதபடி எங்களை தற்காத்து கொள்ளும். உமது விடுதலையை குடும்பத்தினர் அனைவரும் இன்று உணர்வார்களாக. பிரிவினைகள் மறைந்து, குழப்பங்கள் குறைந்து, ஆணவம் அழிந்து, அனைவரையும் ஏற்று அரவணைத்து அன்பு செய்யும் ஆற்றலை உமது திரு இருதயம் எங்களுக்கு தர வேண்டும் என்று உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தனிமைப்படுத்தப்பட்ட இப்பிள்ளைகள் இன்னும் தங்களுடைய அன்றாட தேவைகளுக்காக வீதிகளிலும் பிறரையும் சார்ந்து வாழுகிற எங்களுடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இன்று உணவு, உடை, உறைவிடம் இவைகள் கிடைக்கட்டும். அவர்கள் பத்திரமாக இருக்கட்டும். அவருடைய மனித மாண்புகள் பாதுகாக்கப்படட்டும். இன்று சிறு பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் பாதுகாப்பு வளையத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. எந்த தீயோனின் சக்திகளும் சாத்தானின் இழி உணர்ச்சிகளும் அவருடைய உள்ளங்களையும் உடலையும் காயப்படுத்தாது. நீர் தாமே உடைய இரத்த கோட்டைக்குள்ளே அவர்களை பாதுகாத்து மறைத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாமை மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.